ஜோஹர் பாரு காங்கார்பூலாயில் உள்ள மலையாளம் முருகப்பெருமான் ஆலயம் கடந்த டிசம்பர் 15ஆம் தேதி இடிக்கப்பட்டது குறித்து ஒற்றுமை, பாரம்பரியம் மற்றும் கலாச்சார துறைகளுக்கான மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் ரவீன்குமார் கிருஷ்ணசாமி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இந்நடவடிக்கையை கூலாய் உத்தரா நகராண்மை கழகம் மேற்கொண்டது. பொது விடுமுறை நாளில் நடந்த இந்த இடிப்பு உள்ளூர் இந்திய சமூகத்தில் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தி சமூக ஊடகங்களில் பரவலாக பேசப்பட்டு வருகிறது. இந்நிலையில் மாநில இந்தியர் விவகாரங்களுக்கு பொறுப்பான தம்மிடம் கூட இது பற்றி முன்கூட்டியே கலந்து பேசாதது குறித்து ரவீன் பெருத்த ஏமாற்றம் தெரிவித்துள்ளார். ஆலயத்தில் உள்ள தெய்வ சிலைகள் முறையான சடங்குகளுடன் மாற்றப்படாமல் இடிக்கப்பட்டதை தவறான செயலாகவும் அவர் குறிப்பிட்டார். இதற்கு முன் குலுவாங் மற்றும் கம்பாஸ் பகுதிகளில் கோவில்கள் இடிக்கப்பட்ட போது தெய்வ சிலைகள் சமய சடங்குகளுடன் மாற்றப்பட்டு உள்ளூர் மக்களின் ஆலோசனை பெறப்பட்டதை அவர் சுட்டிக்காட்டினார். இந்த விவகாரத்தை ஆட்சிக்குழு கூட்டத்தில் எழுப்பியிருப்பதாக குறிப்பிட்ட ரவீன், இனி எந்த கோவிலோ வழிபாட்டு இடமோ இடிக்கப்படும் போது முன்கூட்டியே ஆலோசனை நடத்தப்பட வேண்டும் என வலியுறுத்தினார். நகராண்மை கழகத்தினர் அவசரமாகவும் பள்ளின மத உணர்வுகளை புறக்கணிக்கும் விதமாக செயல்படக்கூடாது என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். தளபதி திருவிழா வெறும் இசை வெளியீட்டு விழா மற்றும் கலை நிகழ்ச்சி மட்டுமல்ல, ஒரு மாபெரும் ஃபுட் ஃபெஸ்டிவலாகவும் அமைய உள்ளது. KVN புரொடக்ஷன்ஸ் மற்றும் மாலிக் ஸ்ட்ரீம்ஸ் கார்ப்பரேஷன் ஏற்பாட்டில் உலகமே பேசும் வகையில் அமையவிருக்கின்றது இந்த கொண்டாட்டம். இதன் சேல்ஸ் பூத் அரேஞ்ச்மெண்ட் மற்றும் ஃபுட் அண்ட் பெவரேஜஸின் ஆபிஷியல் பார்ட்னர் நிறுவனம் கலர்ஸ் ஆஃப் இந்தியா. இந்த மாபெரும் விழாவிற்கு 80,000 1 லட்சம் வரை மக்கள் புக்கிட் ஜாலியில் ஒன்று கூடவிருக்கின்றனர். இந்த அளவிற்கு பெரிய கூட்டத்திற்கு போதுமான உணவு மற்றும் பானங்கள் தேவை. 90 விழுக்காடு பூத்கள் புக் செய்யப்பட்டுவிட்ட நிலையில் இன்னும் சில வியாபாரிகளுக்கு வாய்ப்பு உள்ளது. இதில் நீங்களும் பங்கு கொள்ள விருப்பமா? இந்த மாபெரும் சரித்திரமிக்க தளபதி திருவிழாவில் கலந்து கொள்ள உடனே அழையுங்கள்.